subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் குளோபல் நெட்வொர்க் பார்க் ஈக்குவாலிட்டி இந்தியா மற்றும் தி ஆனமலைஸ் குழுமம் சார்பில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தீபாவளி பரிசுகளும் வழங்கி அவர்களோடு தீபாவளியை வெகு விமர்சையாக கொண்டாடி அசத்திய நிகழ்வு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். நெல்லையில் ஒலி 2025 நல்லிணக்கணம் என்ற தலைப்பின் கீழ் குளோபல் நெட்வொர்க் பார்க் ஈக்குவாலிட்டி இந்தியா மற்றும் தி ஆனமலைஸ் குழுமம் சார்பில் ஆதரவற்ற 80க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கான தீபாவளி கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாளையங்கோட்டை பிளாரன்ஸ் காது கேளாதோர் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக நெல்லை கிழக்கு காவல் உதவி ஆணையர் வினோத் சாந்தாராம் மற்றும் சமூக நல அலுவலர் தன்சியா பேகம், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அருள் செல்வி, குளோபல் நெட்வொர்க் ஈக்குவாலிட்டி இந்தியா நிறுவனர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தீபாவளி பரிசுகளை வழங்கி அவர்களோடு தீபாவளியை வெகு விமர்சையாக பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். இந்த தீபாவளி கொண்டாட்டமானது தி ஆனமலைஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ரகுராம், மேலாண்மை இயக்குனர் திருமதி சுகன்யா ரகுராம் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி ஆனமலைஸ் டொயோட்டா மதுரை நிறுவனத்தின் தலைவர் ஃபெரோஸ் பெர்னாண்டோ, விற்பனை பிரிவு துணைத் தலைவர் பேராச்சியப்பன், சேவை பிரிவு துணைத் தலைவர் செல்வ சந்திர கணேஷ், துணை பொது மேலாளர் மகேஷ், குரூப் ட்ரெயினர் சாந்தி, நிர்வாக மேலாளர் அசோக் குமார், விற்பனை மேலாளர் எசேக்கியல் ராஜா, சேவை பிரிவு மேலாளர் ஜெயக்குமார், வாடிக்கையாளர் சேவை முத்துகிருஷ்ணன், மார்க்கெட்டிங் ஜெய் சாலமன் ஆகியோரின் மேற்பார்வையில் ஆதரவற்ற 80க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு புத்தாடை, பரிசு மற்றும் விருந்துகளும் வழங்கப்பட்டது. மேலும் அவர்களுக்கு கல்வி உதவியும் முன்னேற்றத்திற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. குளோபல் நெட்வொர்க் பார்க் ஈக்குவாலிட்டி இந்தியா அமைப்பின் நிர்வாகி முருகன் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தி ஆனமலைஸ் டொயோட்டா ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.